கைஸ், போன வாரத்தில் மார்வெல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரியோ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவில் பார்த்து எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். போன வாரத்தில் மார்வெல் பண்ண ஒரு பெரிய சம்பவம் பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் உல்வரினோட செகண்ட் ட்ரெய்லர் தான். ஃபஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டெட்பூலை ஃபோக்கஸ் பண்ணியிருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உல்வரின் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹியூ ஜாக்மேன் உல்வரின்னா ஃபஸ்ட் டைம் அவரோட காமிக் கிரேட் காஸ்டியூம் போட்டிருக்காரு. அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்லாம் வருவார். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. தேட்டரில் பார்க்குறப்ப கண்டிப்பாக செம வெறியாக இருக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா டெட்பூலோட கிரியேட்டர் பேர் தான் ராப் லீஃபீல்ட். இவர் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல் உல்வரின் படம் இருக்குல்ல, இந்த படம் வந்து கண்டிப்பாக மார்வலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். அதுன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சோல்ஜர் படம் இருக்குல்ல, அந்த படம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்ஷன்லாம் பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ வின்டர் சோல்ஜர் கம்பேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்வலே பார்த்தீங்கன்னா வின்டர் சோல்ஜர் தான் ஆக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அந்தளவுக்கு ஆக்ஷன் இருக்கா அப்படிங்கிற அந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷான் லெவி, அதாவது இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் ஒரு மேட்டர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க வரவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு அவசியம் இல்லைங்கிற மேட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ஹோம்ஒர்க்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த எந்த படத்தை நீங்கள் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா பார்த்துருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி ஜஸ்ட் இந்த படத்தை பார்த்தா அதுவே போதும், உங்களுக்கு நல்லாவே புரியும்னு சொல்லியிருக்காரு. இது இறந்த டெட்பூல் 3 இருந்தாலும் இதை நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி இந்த டெட்பூல் அண்ட் டெட்பூல் 2 அப்படின்ட்டு எதுவுமே பார்க்காம ஸ்ட்ரைட்டாக அதை பார்த்தா புரியும் அப்படிங்கிற அந்த மேட்டர் தான் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. அது பார்த்தீங்கன்னா மை டைம் டிசனலோ அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூப்பர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்டான லீக்லாம் கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூப்பர் சொல்கிற மேட்டர் என்னென்னா, இந்த டெட்பூல் 3 படத்தில் வந்து ஒரு தரமான போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த போஸ்ட் கிரெடிட்ஸை பார்க்கும் போது எல்லாருமே செம ஷாக் ஆகிடுவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. இவர் இந்த லீக்கு சொந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இவர் சொன்ன இந்த லீக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா ராப் லைஃபீல்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர் தான் டெட்பூலோட கிரியேட்டர் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருந்தேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பார். அதாவது இந்த பையன் போய் சொல்லலை, இந்த பையன் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற அந்த மேட்டரை இவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா விஷன் குவெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா மார்வல் ஆரம்போது இந்த சீரீஸ்க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா மார்வலில் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வரும்போது இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எபிசோட லிசா சிங்கர் அப்படிங்கிற இந்த டேரக்டர் ஆட் பண்ண போகிறாங்கிற அந்த மேட்ச் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்பைடர்மேன் 4th டேரக்டர் யார் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாம் ரைமி இருக்கார்ல, அவர்லாம் டேரக்ட் பண்ணுவாருங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் சாம் ரைமி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் 4 படம் எப்படி இருக்க போகுது, இந்த படத்தில் வர போகிற வில்லன்ஸு கேமியா அப்படின்ட்டு பல மேட்டர் லீக்காக கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மேலே ஐகார்டு தர செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பிளாக் கேட் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் வரப்போகிறாங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சிட்னி ஸ்வினி அப்படிங்கிற இந்த ஆக்ட்ரஸ் ப்ளே பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ட்ரஸ் வந்து இந்த கேரக்டருக்கு செட் ஆகலாம் மாட்டாங்களா, உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிக் ஹீரோ 6 அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேட்டட் படத்தை பார்த்துப்பீங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷன் படம் வந்து MCUக்குள்ளே இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக் ஹீரோ 6 அப்படிங்கிற இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்வல் கேரக்டர் தான். பட் இப்போதையும் பார்த்தீங்கன்னா MCUவில் இவங்களை காட்டவே இல்லை. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா MCUவில் இவங்களுக்கு படம் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. இது கன்ஃபார்ம் இல்லை, ஜஸ்ட் ஒரு லீக்காக தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் ஹாரி அப்படிங்கிற இந்த கேரக்டரை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஹாரியாக ப்ளே பண்ண அந்த ஆக்டர் வந்து அவருக்கு MCUக்குள்ள ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ MCUவில் இவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிற இந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் MCUவில் இப்போனே பார்த்தீங்கன்னா அவங்க ஹாரி அப்படிங்கிற இந்த கேரக்டர் கொண்டே வரல.
அந்த ஹேரிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவங்க நெட் அப்படிங்கிற இந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. ஸோ ஹேரி வந்து எம்சியூவில் வர மேட்டரு, பட் இந்த ஆக்டர் வந்து எம்சியூவில் வேறு ஏதாவது புது ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற இந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பல பேர் இந்த மேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கார்லெட் ஜோஹான்சன் மார்வலில் சீக்கிரட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பிளாக் விடோவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த மேட்டர் எப்போலேருந்து லீக்காக போயிட்டு இருந்தது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு படம் இல்லை, ஒரு சீரிஸ் அப்படிங்கிற இந்த பேர் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் ஜோஹான்சன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரொடியூசராக வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டர் தான் லீக்கில் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் வந்து நார்மெட் அப்படிங்கிற இந்த சீரிஸாக இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்ரை பற்றி பல லீக்கில் சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரேவன் தி ஹண்டர் அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் 20 வர வேண்டியது. பட் திரும்ப பார்த்திங்கன்னா இந்த படத்தை அவங்க டிலே பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து போன வருஷம் வர வேண்டிய படம், அந்த படத்தை டிலே பண்ணி இந்த வருஷம் வரப்போது சொன்னாங்க. பட் திரும்ப இந்த படத்தை டிலே பண்ணி டிசம்பர் 13 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. பட் டிசம்பர் 13 இந்த படம் வரதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஏன்னா அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் வரப்போது, அதுதான் லார்ட் ஆஃப் ரிங்ஸ். ஸோ லார்ட் ஆஃப் ரிங்ஸ்க்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் பயங்கரமாக இருக்குது. பட் மார்வலுக்கு இருக்க இந்த ஃபேன் பேஸ் அளவுக்கு இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ்க்கு ஃபேன் பேஸ் இல்லை தான். பட் இந்த கிரேவன் படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த மார்வல் ஃபேன்ஸுமே ஒரு ஹைப்போட இல்லவே இல்லை. பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இந்த படமும் ஒரு கிளாஷ் பண்ணாங்கன்னா லார்ட் ஆஃப் ரிங்ஸ் அசல்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரேவன் படத்தை அடித்து போட்டு போயிடும். பட் இந்த கிரேவன் படம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 வரும்போது இந்த படத்தை தேட்டரில் பார்ப்பீங்களா அப்படிங்கிற இந்த மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.